வாழ்க வளமுடங்க. நான் வந்து திணை இட்லி செய்ய போகிறேங்க. நான் வந்து 2 கப்பு திணை வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி நல்லா புடச்சிட்டு நல்லா வச்சுருக்கேங்க. 2 கப்பு திணை வச்சுருக்கேன். நம்ம எந்த கப்பால் எடுக்கணுமோ அந்த கப்பால் 2 கப்பு திணை. இப்போ நம்ம வந்து குண்டானில் கொட்டிக்கலாம். ஒன்று 2. நம்ம எந்த கப்பு எடுக்கிறோமோ அந்த கப்பால் அரை கப்பு உளுந்து இது நம்ம தனியாக கொட்டிக்கலாம். இப்போ 2 கப்பு இதுன்னா அது அரை கப்பு உளுந்துங்க. திணை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இட்லி இல்லைனா தோசை அந்தமாரி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த ஒரு கலராகவும் இருக்கும், கொஞ்சம் வெள்ளை கலராகவும் இருக்குங்க. கொஞ்சம் தீட்டின விற்கிதுங்க. தீட்டினதாக கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் தான் ஒரு 1/4 கிலோ தான் கிடச்சிது எனக்கு. இது பேக் எல்லாமே ஒரு கலராக தான் இருக்குது. அதனால் சரி போட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அது கூட ஒரு 1/4 ஸ்பூனு வெந்தயம் இதிலே போட்டுக்கோங்க. வெந்தயம் வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா அவாய்ட் பண்ணிடலாம். வெள்ளை அவுள் இருக்குது பாருங்கள், அது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வெள்ளை அவுள். ஏன்னா இது வந்து நல்லா அவுள் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக உங்களுக்கு இட்லி வந்து சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக இது வந்து நான் 3 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். குறைஞ்சது வந்து திணை வந்து 5 மணி நேரம் ஊறணுங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடலாம். வரகு வந்து ஒரு 5 தடவை கழுவிக்கலாம். நம்ம எல்லாமே வந்து ஒரு தடவை கழுவிக்கலாங்க. உளுந்தையும் கொஞ்சம் கழுவிக்கலாம். இப்போ உளுந்துக்கு தண்ணி ஊற்றிச்சு. இப்போ வரகுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். நல்லா ஒரு 5 தடவை 4 தடவை கழுவிக்கிங்க நல்லா. ஏன்னா அது கலர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து திணையும் நான் அந்த தண்ணி ஊற்றிட்டேன், இதுவும் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து அவளுக்கு ஒரு ஆள் சளிச்சிட்டு அவளும் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஏன்னா ஒரு தூசி இருக்கும், அதனால தான். இப்போ அவளையும் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இப்போ ஒன்று மேலே ஒன்று வச்சு மூடிடலாம். குறைஞ்சது 4 மணி நேரம் இல்லைன்னா 5 மணி நேரங்க. இப்போ வரகு ஊறிச்சிங்க. நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு வரகு அரைச்சிட்டு அடுத்தது உளுந்து எண்ணுக்கலாம். இப்போ வரகையும் அவளையும் போட்டுடலாம். நான் அவள் போட்டுறேன். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்க, திணை அரைச்சி நல்லா அரைச்சி வச்சு நைஸாக இருக்கு பாருங்க. இப்போ அடுத்தது உளுந்து அரைச்சிட்டு வந்துடும். இப்போ உளுந்து அரைச்சாச்சு. இப்போ உளுந்து மாவி இதில் போட்டுக்கலாம். நல்லா கட்டியாக அரைச்சிக்கோங்க உளுந்து மாவு. அதுக்கு உப்பு, தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ஒரு 8 மணி நேரம் மாவு புளிக்கணுங்க. இப்போ மாவு வந்து மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு பிளேட்டை போட்டு மூடிடலாம். 8 மணி நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு இட்லி எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து திணை அரிசி வந்து நம்ம அரைச்சி போட்டோம்னா அது வந்து 8 மணி நேரம் வந்து பாருங்கள், மாவு எப்படி கொதிக்கிறது பாருங்கள். இப்போ வந்து இட்லி ஊற்ற நம்ம நல்லா கரைச்சிட்டு இட்லி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து இது நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம இட்லியில் நீங்கள் குக்கரை பாத்திரமா இருந்தால் தண்ணி ஊற்றி நீங்கள் கொதிக்க வச்சுட்டு அந்த குக்கரை பாத்திரம் அந்த தட்டில் வந்து நீங்கள் எண்ணெய் தடவிட்டு ஊற்றுங்க. நான் வந்து துணி போட்டு ஊற்றுறேன். நல்லா மாவு வந்து நல்லா கரைச்சிட்டு இதெல்லாம் ஊற்றிக்கலாம் குழியில். இப்போ இதை வந்து ஊற்றிட்டு நம்ம துணி அப்படி மடித்து எக்ஸ்ட்ரா துணியை வந்து இப்படி மடித்து விட்டுட்டு இப்போ தண்ணி கொதிக்கிறதுல இப்படி வச்சுட்டு மூடிக்கலாம். நல்லா இட்லி வேகட்டுங்க. நான் இட்லி வந்த பிறகு காமிக்கிறேன். இந்த திணை இட்லி வந்துச்சான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கத்தியை விட்டு ஒரு டூபிக்கு விட்டு பார்த்திங்கன்னா கத்தியில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ வந்து இட்லி வந்துச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா தண்ணி தெளிச்சுட்டு
எடுங்க. அப்புறம் துணியில் வந்து உங்களுக்கு ஒட்டாத வரும். இப்போ நல்லா ஆற வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி நல்லா எடுத்துக்கலாங்க பாருங்கள், ஒட்டவே இல்லை பாருங்கள். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஏன்னா அந்த அவுள் போட்டுருவோம் இல்லையா, அவுள் வெந்தயம்லாம், அதனால் நல்லா தினை இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த தினை இட்லி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.